என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான பக்தனாகிய யோபு எவ்வளவு கடினமான பாதையின் வழியாய் கடந்து போனார் என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஒரே நாளில் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்து சுதந்திரங்களையும் அவர் இழந்து போனார். அது மாத்திரமல்ல, தன் அருமையான 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் அவர் பறிகொடுத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவ்வளவு கொடூரமான ஒரு பாதையின் வழியாய் அவர் கடந்து போனார். கண்ணீரின் பாதை, பாடுகள் நிறைந்த பாதை. இப்படிப்பட்ட ஒரு பாதையில் ஒரு மனிதன் நடந்து போவான் என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு சோர்ந்து போவான் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். நிச்சயமாய் அவன் பலனெல்லாம் இழந்து போன ஒரு மனிதனாய், சிந்தையில் மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமந்த ஒரு மனிதனாய் தான் தன் வாழ்க்கையை அவன் கடந்து போய் கொண்டிருப்பான். ஆனால் இந்த யோபு தன் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். யோபுவின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 25வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். துன்னாலை கண்டவனுக்காக நான் அலாதிருந்ததும் என்று சொல்லி அவர் அந்த இடத்தில் அறிக்கை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். துன்னாலை கண்டவனுக்காக நான் அலாமல் இருந்திருக்கிறேனா அப்படி என்று சொன்னால், துன்னால் என்று சொன்னால் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக அல்லது மிக கடினமாய் நெருக்கப்படுகிறவர்களுக்காக நான் பரிதபிக்காமல் இருந்தது உண்டா? பிரச்சனையில் இருந்தவர்களுக்காக, நெருக்கத்தில் இருந்தவர்களுக்காக என் கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லையா? அவர்களுக்காக நான் பரிதபிக்கவில்லையா என்று சொல்லுகிறார். அவருக்கே பல பேர் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவருடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனை. ஆனால் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கஷ்டத்தில் இருக்கவங்களுக்காக நான் கண்ணீர் வடித்தேன், நெருக்கத்தில் இருந்தவங்களுக்காக நானும் நெருக்கப்பட்டேன், அவங்களுக்காக பாரப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் மற்றவர்களுக்காக உயர எழுப்பப்பட வேண்டியது அவசியம். நம் முழங்கால்கள் மற்றவர்களுக்காக முடங்க வேண்டும். நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது என்று சொன்னால் அது மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக, அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். பாருங்கள், யோபு தன் வாழ்க்கையில் கடினமான பாதையின் வழியாய் கடந்து போன சமயத்திலும் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இப்படிதான் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், மற்றவர்களுடைய பிரச்சனையில் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும், அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மகனே, மகளே, உன் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர் எதற்கானது என்பதை நிதானித்துப்பார். உன் காரியங்களுக்காக சுயநலமாய் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறாயா? எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே என்று சொல்லி உன் கண்ணீர் உனக்காகவே வடிந்து கொண்டிருக்கிறதா அல்லது மற்றவர்களுக்காக வடிந்து கொண்டிருக்கிறதா என்பதை நிதானித்துப்பார். உன் கண்ணீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே சிந்தப்படட்டும். அந்த ஒவ்வொரு துளியும் உனக்காக அல்ல, மற்றவர்களுக்கானதாய் காணப்படட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.